ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ரேக் வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிரும். ஏன் அப்படின்னா இந்த பாஸ்கெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ரேக் வந்து ஃபுல்லாகவே பிடிச்சிரும். அந்த மாதிரி பிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம வேறு எந்த ஒரு திங்ஸுமே வந்து வைக்க முடியாது. இடம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால மற்ற பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வேறு எந்த பொருளுமே வந்து சைடில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வைக்கவே முடியாது. ஸோ இதுவே வந்து இடத்த ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஒரே மாதிரி வந்து அதாவது ரொம்பவே ஸ்பேஸ் சேவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு குச்சி நான் எடுத்திருக்கேன். இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொடப்பம் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அதாவது தென்னந்தொடப்பம் கிடையாது, நம்ம இந்த பூந்தொடப்பம் இருக்குல்ல, அதோட கைப்பிடியை வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்லிசான குச்சிகள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருந்து தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெல்லிசான குச்சி இல்லைன்னா கம்பி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பாஸ்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த 2 குச்சியையுமே வந்து உள்ளுக்குள்ளே விட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு கூட வந்து அதாவது இன்னொரு பாஸ்கெட் வந்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பாஸ்கெட்டை எடுத்து இந்த குச்சிக்கு மேலே அப்படியே நீங்கள் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற காயிலே அதாவது இந்த தக்காளி நான் வந்து கீழே வச்சுருக்கேன், அதுலேயும் வந்து உங்களுக்கு டச் ஆகாது. அதே மாதிரி இடமும் வந்து ரொம்பவே உங்களுக்கு சேவ் பண்ண முடியும். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து காய்கறி நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது துணி ஏதாவது மடித்து வைக்கிறதா இருந்தாலும், குழந்தைங்களோட சாக்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து மடித்து வைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களோட ஷெல்ஃபில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து நான் வைக்கும்போது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வைக்கும்போது பக்கத்தில் இன்னுமே வந்து இடம் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஜூஸ் பாட்டில்லாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கும். அது வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கு மேலே இருந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு பழைய கத்தியை வந்து நெருப்பில் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேல் போர்ஷன் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பெரிய சைஸ் பாட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கொஞ்சம் இடம் விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுக்கலை. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஐடியாஸ் தான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி பாக்ஸ் வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ரேக்கில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இடத்த வந்து அடைச்சிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நான் சொல்கிற ஐடியா அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இடம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி காம்போடு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இடத்தையும் அடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆனாலுமே உங்களோட கருவேப்பிலையும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காஞ்சி போகவே போகாது. இது எதுக்காக நான் வந்து அடியில் இருக்கிற காம்பில் இருந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து வைக்கும்போது அந்த கருவேப்பிலை வந்து தண்ணியில் படும்போது சீக்கிரம் அழுக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதனால வந்து நான் தண்ணியில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அடியில் இருந்த கருவேப்பிலை இலைகளை வந்து கொஞ்சமாக ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3 தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடியில் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து எடுத்திருக்க புதினாவோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. அதனால அடியில் கொஞ்சமாக அந்த காம்பை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பெரிய சைஸ் பாட்டில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, நிறைய புதினா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ புதினாவை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த புதினாவோட காம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் லைட்டாக வந்து டச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அழுகியும் போகாது. அதே மாதிரி தான் நான் எடுத்திருக்க எல்லா பாட்டிலுமே வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால இப்போ கொத்தமல்லியையும் பார்த்திங்க அப்படின்னா அடியில் வந்து அந்த காம்பை கட் பண்ணிவிட்டேன். அந்த காம்பை வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து ரசம் வைக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.
தண்ணி வந்து அதிகமா வந்து சேர்க்காதீங்க. ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவ நீங்க வந்து அந்த தண்ணிய மட்டும் மாத்திட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து தண்ணி திரும்ப சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜோட டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைட்ல இந்த மாரி வச்சு விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இடமும் வந்து ரொம்பவே மிச்சமாகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸிய வந்து நம்ம கவுண்டர் டாப்ல வந்து வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அத வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு ஒரு ஒரு முறையும் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து சவுண்ட் வரும். அதாவது அந்த புஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டர் டாப்ல நல்லாவே ஃபிட் ஆயிடும். ஸோ அத வந்து ஒரு ஒரு தடவை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அத ரொம்பவே சீக்கிரத்தில அது வந்து கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மூவ் பண்ணவும் முடியாது அந்த மிக்ஸிய. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் வந்து அடியில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸிய தூக்கி அதுக்கு மேல வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டர் டாப்லாம் வந்து கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அழகா அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து தொடச்சு விடலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம மிக்ஸி வந்து அரைச்சு முடிச்சதுக்கப்புறமா, அந்த ஒயர வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இத வந்து ஆர்கனைஸ்டா வந்து எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாரோட கிச்சன்லேயும் வந்து ஸ்பேஸ் இருக்காது. அதை எப்படி வந்து மிக்ஸியிலேயே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கிட்டு 2ஆ கட் பண்ணிக்கோங்க. அத வந்து ஒரு கொக்கி மாதிரி இப்படி வந்து வளைச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த மிக்ஸியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைட்ல வந்து சின்னதா இந்த ஹோல்ஸ் மாதிரி குடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல நம்ம வந்து வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பண்ற மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஒரு தடவையும் நீங்க வந்து மிக்ஸி வந்து யூஸ் பண்ணும்போது, அந்த மெட்டல் வளையல்ல செஞ்ச கொக்கிய லைட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டு, மிக்ஸி வந்து யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா திரும்பவும் இதே மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்கனைஸ்டா வந்து இருக்கும். வயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் போகாம, ஒரே இடத்துல அழகா நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறதுனால சீக்கிரமாகவே வந்து அழுக்கு அதிகமாகிடும். என்னோட பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து கரைகள் இருக்குது. அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இப்போ பர்ஸுக்கு மட்டும் கிடையாது இந்த ஐடியா. உங்களோட செல்ஃபோன் பவுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா, நிமிஷத்தில் உங்களுக்கு பளிச்சுன்னு அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிட்டு, பர்ஸாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிமிஷத்தில் பளிச்சுன்னு ஆகிடும். கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக விட்டு வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க அந்த வேஸ்லின் மேலே. சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த காட்டன் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்ஸை வந்து மேலோட்டமாக நம்ம வந்து பார்க்கும்போது பெருசாக அழுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த காட்டனில் அவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்துச்சு. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழுக்கு அதிகமாக சேர சேர நம்ம அது வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? திரும்பவும் காசு போட்டு புதுசாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட பணமுமே வந்து அதிகமாக செலவாகும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே உங்களோட பர்ஸ் வந்து பளிச்சுன்னு இருக்கும், புதுசாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணினேன் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுனா இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரியான ஒரு பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.